கருடனின் பெருமை அவருடைய சக்தியினால் அல்ல, அவர் தாய் மீது கொண்ட அன்பினால் தான். வெல்கம் டு லிட்டில் தமிழ் லிஜெண்ட் சேனல். காசியப்பர் மற்றும் அவரது மனைவி வினதைக்கு பிறந்தவர்தான் கருடன். பிறந்த நாளிலிருந்தே அவர் தைரியமும் சக்தியும் கொண்டவர். காசியப்பரின் 2 மனைவிகள் வினதா மற்றும் கத்ரு. இருவருக்கும் எப்போதும் போட்டியும் பொறாமையும் இருந்தது. ஒருநாள் அவர்கள் தெய்வீக குதிரையான உச்சைஸ்ரவாஸ் நிறம் பற்றி விவாதித்தார்கள். தோற்றவர் மற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று சபதம் எடுத்தார்கள். கத்ரு ஒரு தந்திரம் செய்தாள். தன் பாம்பு மகன்களை குதிரையின் வாலில் சுற்றி அதை கருப்பாக தோன்ற செய்தாள். வினதா தோற்றுவிட்டாள். அவள் பாதாளத்தில் அடிமையாக சிறை வைக்கப்பட்டாள். இந்த உண்மையை அறிந்த கருடன் கோபத்திலும் வேதனையிலும் மூழ்கினார். பாம்புகள் சொன்னது, அமிர்தத்தை கொண்டு வா, அப்போது உன் தாயை விடுவிப்போம் என்று. தாயை காப்பாற்ற கருடன் அஞ்சாமல் விண்ணை நோக்கி பறந்தார். தேவர்களோடு கடுமையாக போராடினார். அந்த போரில் இந்திரனால் கூட அவனை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் கருடன் அமிர்த கலசத்தை கைப்பற்றினார். அமிர்தத்தை கொடுத்ததும் வினதா விடுதலையானாள். தாய் மகன் சந்திப்பு மகிழ்ச்சியில் நிகழ்ந்தது. ஆனால் கருடன் புத்திசாலி. அமிர்தத்தை திரும்பவும் இந்திரனிடமே கொடுத்தார். சில அமிர்த துளிகள் புல்லில் விழுந்தது. அதை தீண்டிய பாம்புகளின் நாக்கு 2ஆக பிளந்தது. கருடன் நமக்கு கற்றுத்தருவது தாய்க்கான அன்பு எல்லாவற்றிலும் பெரிய சக்தி. கருடனின் வலிமை மற்றும் தாயின் மீதான பக்தியை கண்ட விஷ்ணு அவரை தன் வாகனமாகவும் கொடியிலும் அமர்த்தினார். கருடனை வணங்குவது நாகதோஷங்களை நீக்கி காரிய சித்தியை தரும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லிஜெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.